வணக்கம். இது பரச்சிவன் வலையொலி. நான் சேகர் கோழியர். இன்றைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தியல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சாதியை ஒழிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ஒழிக்க முடியாது. அழிக்க முடியுமா அப்படின்னா இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லாம பண்ண முடியாது. அது ஒரு மரபியல் பதிவு. அந்த மரபியல் பதிவுங்கிறத வந்து மரபை விட்டு ஒரு காலமும் விளக்கிட முடியாது. சாதி அப்படிங்கிறது வரலாறு. இனம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி எப்படி வரலாறுங்கிறது இருக்குதோ அது மாதிரி சாதி அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் வரலாறு இருக்கு. ஒரு தனி மனிதனுக்கே வரலாறு இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு சாதி ஒரு சமூகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வரலாறு இருக்காதா என்ன? அப்ப அந்த வரலாறு அது வந்து மரபு. அந்த மரபு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த சாதி சார்ந்த விஷயங்கள். இப்போ அதை அழிக்க முடியுமா, இல்லாம பண்ண முடியுமா, அழித்தொழிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இது எப்படி அப்படின்னா, ஒரு மனிதனுடைய சாதி மனசுல இருக்கு. அந்த சாதியை பற்றிய எதிர்கருத்துக்களை நம்ம பிரச்சாரம் பண்ணி அவங்களுடைய மனதுல வலுவா இருக்கக்கூடிய அந்த இதை வலு இல்லாம பண்றோம். பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா அது மனசுல செயலளவுல இல்லாம போயிட்டாலும் கூட ஆழ் மனதுல அது இருக்கும். அந்த ஆழ் மனதுல அந்த சாதி அப்படிங்கிற சிந்தனை, சாதி சார்ந்த சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர்ல நம்ம டிலீட் பண்ண உடனே ரீசைக்கிள் பின்ல போயிடுது. ரீசைக்கிள் பின்ல போய் அந்த ஃபைல் உட்கார்ந்துக்குது. அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணா அது திரும்பவும் மீண்டெழுந்து விடுகிறது. அதே மாதிரிதான் வந்து சாதிங்கிறது வெளிப்புற மனசுல இருக்கிற சாதிங்கிறது இல்லாம பண்ணியாச்சுன்னா அது ஆள் மனசுக்குள்ள போயிட்டு சைலண்டா உட்கார்ந்துக்கணும். சைலண்டா உட்கார்ந்துக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த மனித கம்ப்யூட்டர் மாதிரியே தான் மனித மூளை அமைப்பு. இந்த மனித மூளை அமைப்பு இத அடிப்படையா வச்சுதான் இந்த கம்ப்யூட்டருடைய செயல்திறனை படைச்சிருக்கிறாங்க. இப்போ ஆள் மனசுல இருந்தும் அதை இல்லாம பண்றோம் அப்படின்னா அது மரபு ஜீன்ல போயிட்டு உட்காந்துரும். அது ஜீன்ல அந்த பதிவு இருக்கும். மனதில் அந்த பதிவு இல்லாட்டினாலும் கூட, உங்களால ஞாபகப்படுத்தி பார்க்க முடியாத நிலையில இல்லாட்டினும் கூட அது ஜீன்ல இருக்கும். அது திரும்ப ஜீன்ல இருந்து இருக்கிறது கூட ரீஆக்டிவேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு தலைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு 10 தலைமுறைக்கு அப்புறம் வந்து ஆக்டிவ் ஆகக்கூடிய ஒரு இது இருக்கு. அந்த இயற்கையினுடைய படைப்பு மரபணுக்குள்ள எல்லா விஷயங்களையும் வைக்கக்கூடிய அந்த படைப்பு தான் இயற்கையினுடைய படைப்பு. அப்போ 10 தலைமுறைக்கு பிறகும் கூட அது ஆக்டிவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த அடிப்படையில இப்போ கம்ப்யூட்டர்ல அது மாதிரிதான் மொத்தமா கம்ப்யூட்டர்ல இருந்து டிலீட் பண்ண எல்லா விஷயங்களையுமே எல்லாம் போச்சு அப்படின்னாலும் கூட ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிட்டு ரிகவரி சாஃப்ட்வேர் மூலமாக அதுல உள்ள டேட்டாஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. டிலீட் பண்ணாலும் சரி, அந்த ரீசைக்கிள் பின்ல இருந்து டிலீட் பண்ணாலும் சரி, அந்த பதிவுகள் அப்படிங்கிறது அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. அதை ரிகவரி சாஃப்ட்வேர் மூலமா எடுக்கக்கூடிய ஒரு நடைமுறைகள் இன்றைக்கு இருக்குது. இது எல்லாரும் அறிந்தது. பெரும்பாலும் படித்தவர்கள், கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறவங்க அத்தனை பேரும் அறிந்த விஷயம்தான். இந்த மாதிரிதான் சாதிங்கிறத ஒரு காலமும் அழிக்க முடியாது. எல்லாரும் அதை சைலண்ட் போர்டு கொண்டு போயிடுவான், அப்புறம் ரீஸ்டோர் பண்ணிடுவான். சாதிங்கிறது அந்த மாதிரிதான். அப்ப என்ன பண்ணணும், சாதிங்கிறத வந்து ஜெயிக்கணும் அப்படின்னாக்க நாம வந்து அதனுடைய நடைமுறைகளை மாத்தணும். நோக்கம் நல்லதா இருக்கணும், ஆனா அடையாளத்தை ஒரு காலமும் மறுக்க கூடாது. அடையாளத்தை யாரெல்லாம் வந்து அழிக்க நினைக்கிறாங்களோ, ஒழிக்க நினைக்கிறாங்களோ அவர்கள் தன்னுடைய வரலாற்று தொடர்பை இழந்து விடுவார்கள்.